கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்துதல். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், உறவினர்கள், குடும்ப உறவை ஏற்படுத்தி தந்த நம்முடைய இயேசு தேவன் நமக்கு தந்த நம்முடைய குடும்பத்தை நேர்த்தியாக, ஒழுங்காய், ஞானமாய், சமாதானமாய் நடத்த வேண்டுமென்றே கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். எனவே நம்முடைய குடும்பத்தை நாம் சரியாய் கவனியாமல், சரியாய் நடத்தாமல், நம்முடைய மனம்போக்கிற போக்கில் போகும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டார், பரலோகம் சேர்க்கவும் மாட்டார். எனவே தேவன் தந்த நம்முடைய குடும்பத்தை, அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், உறவினர்கள் நாம் சரியாய் நேர்த்தியாய் நடத்தி இயேசு ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோமாக. நித்தியத்தில் பரலோகத்தில் வாழ்வோமாக. ஆமேன். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57வது அதிகாரம் 2வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தின் வழியாய் தேவன் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.